ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஆக்சஸ் டு ஃபைல்ஸ். ஒரு ஃபைலை வந்து நம்ம சீக்வென்ஷியலாகவும் ஆக்சஸ் பண்ணலாம், ரேண்டமாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். சீக்வென்ஷியல்னால் 1 by 1 அடுத்தடுத்த லொக்கேஷனில் உள்ளதை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது சீக்வென்ஷியல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபைலில் வந்து ஒரு 15 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், அடுத்த செகண்ட் லைன், அடுத்த தேர்ட் லைன், இந்த மாதிரி ஆர்டராக 1 by 1 வந்துச்சுன்னா அது சீக்வென்ஷியல் ஆக்சஸ். நான் எடுத்தவொடனே 12th லைன் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ரேண்டம் ஆக்சஸ். அப்புறம் 12th லைன் பார்த்து முடித்தோடனே தேர்ட் லைன், அப்புறம் ஃபஸ்ட்டு லைன். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு வேணுன்ற ஒரு லைனை போய் ரீட் பண்ணுறதோ ரைட் பண்ணுறதோ பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து ரேண்டம் ஆக்சஸ். ஓகேவா? அந்த ரேண்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இங்கே சியில் இருக்குது அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். fseek, ftel, rewind. fseek ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சீக்னாலே நம்மளுக்கு தெரியும், விளையாடுவோம் இல்லையா, கண்ணை பொத்தி கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சீக் ஃபங்க்ஷன்றது ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்காக, ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்காக, ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் fseekன்ற ஃபங்க்ஷன். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்ப்போம். fseek ஆஃப் fptr ஆஃப்செட் பொசிஷன். fptrன்றது ஃபைல் பாயிண்டர், ஆஃப்செட்டுன்றது வந்து லாங்காக டிக்ளேர் பண்ணியிருப்போம். இது வந்து என்ன இந்த ஆஃப்செட்டில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொசிஷன்ஸ், நம்பர் ஆஃப் பைட்ஸ் to move in the file from the location specified by the position. பொசிஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து எவ்வளோ பைட்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆஃப்செட்டில் சொல்லியிருப்போம். பொசிஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைனுன்றதை இங்கே வந்து என்ன கொடுக்குறோம், பிகினிங், கரண்ட் பொசிஷன், எண்ட் ஆஃப் த ஃபைல் தான் வந்து பொசிஷனில் சொல்லுவோம். இந்த 3 வேல்யூஸ் தான் பொசிஷனில் கொடுப்போம். ஸோ அப்போ நான் 0ன்னு கொடுத்துட்டு ஆஃப்செட்டில் வந்து எத்தனை பைட்ஸ் கொடுக்குறோனோ அத்தனை லொக்கேஷனுக்கு பிகினிங்லேருந்து உங்களுக்கு ரீட் பண்ணும், அதுதான் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த பொசிஷனில் 3 வேல்யூஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த பொசிஷன் கேன் டேக் த ஃபாலோயிங் வேல்யூஸ் 0, 1, 2. பிகினிங் ஆஃப் த ஃபைல் 0னா ஸ்டார்டிங், உங்கள் ஃபைலோட ஸ்டார்டிங்கை மென்ஷன் பண்ணுறது 0. 1னா கரண்ட் பொசிஷன், அந்த ஃபைலில் கரண்ட் பொசிஷனை ரெஃபர் பண்ணுறது 1. எண்ட் ஆஃப் த ஃபைல் போய் பார்க்கணுன்னா 2ன்றது கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம அதை வச்சு சில ஆப்ரேஷன்ஸ், சில எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். fseek ஆஃப் ftr 0,0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், பிகினிங் ஆஃப் த ஃபைல், லாஸ்ட் ஆர்குமெண்ட் பாருங்கள், இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 0வாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபைலோட பிகினிங்க்கு போகும்னு அர்த்தம். பொசிஷன் 0வாக இருந்துச்சு, பொசிஷன் வந்து தேர்ட் ஆர்குமெண்ட் இங்கே சின்டாக்ஸில். ஸோ அப்போ அந்த தேர்ட் ஆர்குமெண்ட் 0னா பிகினிங் ஆஃப் த ஃபைல் போகுது. அடுத்தது பாருங்கள், fseek ஆஃப் fptr, 0, 2. ஸோ அப்போ இது என்ன பண்ணிவிடும், எண்ட் ஆஃப் த ஃபைலுக்கு கண்ட்ரோலில் மூவ் பண்ணிவிடும். 2னா எண்ட் ஆஃப் த ஃபைல், கடைசி லொக்கேஷனுக்கு போயிடும், கடைசி லைனுக்கு போயிடும். fseek ஆஃப் fptr, n, 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, this will take us to n+1th bytes in the file. அந்த ஃபைலில் n+1th பைட், அதாவது இப்போ 0 ஸ்டார்டிங்லேருந்து n பைட் வரைக்கும், n+1 வரைக்கும் உங்களுக்கு போகும்ன்றாங்க. அடுத்தது fseek ஆஃப் fptr, n, 1. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this will take us n bytes forward from the current position in the file. அந்த ஃபைலில் கரண்ட்டாக கர்சர் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் n bytes மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது -nன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. fptr -n, 1. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n bytes பேக்வேர்டு, கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபைல்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணிடும், n bytes பேக்வேர்ட் மூவ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -n. அடுத்தது fptr -n, 2 கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2னாலே நம்மளுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த பொசிஷன். ஸோ அப்போ பேக்வேர்டில் -nன்னு பார்த்து பேக்வேர்டில் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பொசிஷன் அந்த ஃபைலோட எண்டுக்கு போயிடும். ஓகேவா? அடுத்த ஃபங்க்ஷன் பாருங்கள், ftel வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கரண்ட் பாயிண்டர் பொசிஷன், உங்கள் கர்சர் எங்கே இருக்குது அந்த ஃபைலில் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ftelன்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்றது பார்ப்போம். த வேல்யூ இஸ் கவுண்டட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஃபைல். அந்த ஃபைலோட பிகினிங்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ftel ஆஃப் fptrன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
கரண்ட் பொசிஷன் பாயிண்டர் ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்குன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது பாருங்கள் ரீவைண்ட். இந்த ரீவைண்ட்னால என்ன பண்ணும், உங்கள் ஃபைலோட ஸ்டார்டிங்க்கு போயிடும். இட் இஸ் யூஸ் டு மூவ் த ஃபைல் பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் தி கிவன் ஃபைல். உங்கள் ஃபைலோட ஸ்டார்டிங்க்கு மூவ் பண்ணுறது ரீவைண்ட். ரீவைண்ட் ஆஃப் எஃபிடிஆர். எப்படி நீங்கள் இப்போ ஒரு பாட்டு ரீவைண்ட் பண்ணி கேட்குறியோ, ரீவைண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், மூவியோ இல்லை பாட்டோ ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இங்கே ரீவைண்டுன்றது உங்கள் ஃபைலோட ஸ்டார்டிங்க்கு போயிடும். ரீவைண்ட் ஆஃப் எஃபிடிஆர் இதோட சின்டாக்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஹெடர் ஃபைல் 2 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, ஹேஷ் இன்க்ளூட் conio.h. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் stdio.hனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் ஃபைல் சொல்லுவோம். conio.hனா கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். ஸோ இந்த conio எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா getch clr scr யூஸ் பண்ணுறீங்கன்னா கொடுப்பீங்க. fopen ஃபங்க்ஷன், printf, scanf இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் stdio.hன்ற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்னு சொல்லுவோம். மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஃபைல் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபைல் *fpன்னு கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஒரு கேரக்டர் வேரியபிள் chன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். அடுத்தது fp fopen of file1.c, r. ஸோ அப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். fopen ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகுது. அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணுற ஃபைலோட பேர் file1.c. ஸோ ஒரு ஃபைல் 1 சியோட ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபைலை நான் அங்கே உள்ள டேட்டாவை மட்டும் ரீட் பண்ணி பார்க்க போகிறேன்னு அர்த்தம். If fp null, printf file cannot be open. ஸோ இந்த fpயோட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் fopenல நல்லுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபைல் cannot be openன்னு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணுறோம், printf enter value of n to read last n characters. அப்போ அந்த ஃபைல் 1ன்ற ஒரு ஃபைலில் லாஸ்ட் n கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். அந்த என்னோட வேல்யூ தான் இங்கே டைப் பண்ண சொல்கிறோம். ஸ்கேன்எஃப்பில் பாருங்கள், அந்த இன்புட்டை வாங்குறாங்க. ஸ்கேன்எஃப் %d, and n. ஸோ அப்போ n என்ன பண்ணுது, எத்தனை பைட்ஸ் எத்தனை கேரக்டர்ஸ் ரீட் பண்ண போகிறோமோ லாஸ்ட் n கேரக்டர்ஸை இன்புட்டாக வாங்குகிறோம். fseek of fp -n,2 நம்ம இப்போ தான் பார்த்தோம். சீக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு டிசைட் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். 2னா எண்ட் ஆஃப் த ஃபைல்னு அர்த்தம். அப்போ லாஸ்ட்டு ஃபைலோட லாஸ்ட்லேருந்து தான் கேரக்டர்ஸை ரீட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் இங்கே 2 கொடுத்துட்டாங்க. -nனா பேக்வேர்டில் ரீட் பண்ணிகிட்டே வரும். அப்போ லாஸ்ட்டில் கர்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபைலில் அதுக்கு முன்னாடி என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதை ரீட் பண்ணும், பேக்வேர்டில் ரீட் பண்ணிட்டு வரும். அடுத்தது பாருங்கள், while லூப்பில் while ch f get c of fp not equal to end of file. ஸோ end of file வராத வரைக்கும் இங்கே என்ன பண்ண போகுது, get c ஃபங்க்ஷன் வந்து ஒரு கேரக்டரும் அந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ண போகுது. அந்த ரீட் பண்ண கேரக்டரை chல அசைன் பண்ணுறோம். அதை தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். printf இங்கே பாருங்கள், நார்மல் printf கொடுத்துருக்காங்க. printf %t /t/tனா டேப் ஸ்பேஸுன்னு அர்த்தம். ch கொடுத்தாச்சு. அந்த chல ஒரு கேரக்டராக பிரிண்ட் ஆகும். அடுத்து பாருங்கள், fclose of fp ஃபைலில் க்ளோஸ் பண்ணுறோம். getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்ப்போம், என்ன அவுட்புட் வருது அப்படின்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபைல் வந்து ஃபைல் 1ன்னு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சிகா காலேஜ்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணுறப்ப லாஸ்ட் n கேரக்டர்ஸ் தான் இங்கே ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம இன்புட் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இன்புட் இங்கே காட்டலை. ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம், 7 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதோ இருக்குது பாருங்கள், என்டர் வேல்யூ ஆஃப் n டு ரீட் லாஸ்ட் n கேரக்டர்ஸ் கேட்குதா, 7ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த சிகா காலேஜுன்றதில் லாஸ்ட்லேருந்து n இங்கே நம்ம பார்த்தோம் fseek of fp -n,2. அப்போ 2ன்னொடனே கர்சரோட லொக்கேஷன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சிகா காலேஜ் முடியுது இல்லையா, அந்த இடத்துல இருக்கும் உங்கள் கர்சர்.
ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் என்னன்னு பார்த்து பேக்வேர்டில் ரீட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி பார்த்தோம். பேக்வேர்டில் மூவ் பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும், அடுத்தது ஜி, அடுத்தது அடுத்தது எல் ஓ சின்னு சொல்லி ஒரு கேரக்டராக ரீட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர்ஸை தான் இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், காலேஜுன்ற வேர்ட் வந்து பிரிண்ட் ஆகுது இங்கே. ஓகேவா? தேங்க்யூ.